ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக எண்ணி 15 நிமிஷத்தில் உன் மடி நிறைய உனக்கு தேவையான பணத்தை கொடுத்து உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். சில உறவுகள் உன்னை சுற்றி இருந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களால் உன் மனசுக்கு இனிமை கிடைக்கலாம். ஆனால் பல உறவுகள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து ஏதோ ஒரு விதத்தில் உன்னை வலிமையுள்ள தைரியமுள்ள ஆளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்றத இந்த வராகியம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எது வந்தாலும், கஷ்டம் மகிழ்ச்சி எது வந்தாலும் அது மூலமாக ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றிக்க முயற்சி செய். வலிமையையும் வைராக்கியத்தையும் கற்றுக்கிட்டினா நீ வாழ்க்கையில் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உனக்கு துணையாக இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வாழ்க்கையில் சாதனை செய்வதற்கான பயணம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது என் செல்லமே. நீ மட்டும் நம்பிக்கையோடு முழு மனசோட முயற்சி செய்யும்போது அதற்கான எல்லா வழிகளையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எப்பொழுதும் மனசை லேசாக வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமா கவனமாக செய்ய பழகு. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நானே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். சொந்த பந்தங்கள் 1000 இருந்தாலும், கோடி கோடியாக சொத்து இருந்தாலும், அடுக்குமாடி வீட்டிலையே வசித்து நீ பல பேர்கிட்ட வேலை வாங்கி ஆதிக்கம் செலுத்தினாலும் எல்லாருக்கும் கடைசியில் 6 அடி நிலம்தானே சொந்தம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்க சொத்துக்கோ அடுத்தவங்க வீட்டுக்கோ அடுத்தவங்க வாழ்க்கைக்கோ ஆசைப்படாமல் உனக்கு உரியதையும் உனக்கு கிடைச்சதையும் வச்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் நான் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அவங்க வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான விஷயங்களை கண்ணில் காட்டுவேன். யார் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சாதுரியமாக செயல்படுறாங்களோ அவங்க ஜெயிச்சிட முடியும். நீயும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. நீ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவ பழகுவ. ஆனால் கோபத்தை மட்டும் உன் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உனக்கு உரிமை இருக்கிறவங்க கிட்ட தானே காட்டுற. அப்படின்னா கோபமும் ஒரு வகையான பாசம்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் மேலே யாராவது கோபப்படும்போது அவங்க உண்மையிலேயே அக்கறையோட பாசத்தோட கூட உன் மேலே கோபப்பட்டிருக்கலான்றதை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் அதையும் இதையும் யோசித்து கவலைப்படுறதுக்கு பதிலாக இன்றைய நாளில் நீ விரும்பியதை மகிழ்ச்சியோடு செய்ய பழகு. இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு செலவிடும்போது இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த அற்புதம் நிகழ்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையில் சில நிஜங்கள் நடக்கும்போது சில உண்மைகள் நிகழும்போது அதை எதிர்கொள்வது கஷ்டம்தான். ஆனால் அதை நீ தைரியமாக எதிர்கொண்டு வாழ்ந்து விட்டால் வாழ்க்கையே உனக்கு சுலபமாக இருந்துவிடும் என் செல்லமே. உன் வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்வை தருவதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா கண்டிப்பாக இந்த உலகத்தையே உன்னால் ஜெயிச்சிட முடியும். உன் நல்ல சிந்தனைகளுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். மனசை எப்போதும் அமைதியாக வச்சுக்கிட்டு இந்த வராகியம்மாவை சரணடைந்தாலே போதும். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். யாரோ உன்னை குறை சொல்கிறாங்க, உன் மேலே குற்றம் சாட்டுறாங்கன்னா அதுக்காக நீ கலங்க வேண்டாம். நல்லவர்கள் யாரும் மற்றவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. குறை சொல்கிறவங்க யாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எப்போதும் மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முயற்சி செய். அதாவது உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும்னு கூட இல்லை,
மற்றவங்கள்ட்ட அன்பா ஆதரவா அனுசரணையாக பேசியும் பழகியும் பதிந்தாலே அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரும் விஷயமாக இருக்கும் என் செல்லமே. சேர்த்து வச்சாலும் கோடி கோடியாக சொத்து வாங்கினாலும் கடைசியில் ஒருத்தன் போயிட்டா அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் வேணும் அல்லவா? எந்த சூழ்நிலையிலையும் யார் வயிற்றுலையும் அடிக்கிறதோ யாரையும் ஏமாற்றி பிழைப்பதோ வேண்டாம். எப்போதும் வாழ்க்கைங்கிறது ஒரு சமுதாயம், ஒரு சமூகத்தோட உள்ளுக்குள்ளே கட்டுப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்க 4 பேருக்கு நல்லவனா உண்மையா நம்பிக்கைக்குரிய ஆளாக நீ இருந்து விடு என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் எதுக்கும் கவலைப்படாமல் சிரித்த முகத்தோட நீ சந்தோஷமாக வாழணுன்னு தான் இந்த வராகியமாக ஆசைப்படுறேன். வாழ்க்கையில் உனக்கு சோதனை வரும்போதெல்லாம் அது உனக்கு தைரியத்தை கொடுக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. துன்பம் வரும்போதெல்லாம் நான் தான் உனக்கு தேர்வு வைக்கிறேன், சோதனையை கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளையும் இந்த வராகியம்மா நிச்சயம் காட்டியே தீருவேன். உனக்கு எதிராக நடக்கும் விஷயங்களை அனைத்தையும் சரி செஞ்சு எல்லா விஷயங்களையும் உனக்கு ஆதரவா உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை விட்டுட்டு போனவங்க எல்லாரையும் துரோகிகளாக நினைக்காம உன் வாழ்க்கைங்கிற பாடத்தில் அவங்க ஒரு அத்தியாயன்றதை புரிஞ்சுக்கோ. அவங்க உன் கூட இருந்த வரைக்கும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிகழ்ந்து இருக்கலாம், சில விஷயங்கள் உனக்கு புரிதலை உண்டாக்கி இருக்கலாம். அப்படின்னா உன் வாழ்க்கையில் இவங்க வரணும், அவங்க மூலமாக நீ பாடத்தை கற்றுக்கணும்னு இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதையும் யோசிக்காம மன வலிமையோடு இருக்க பழகு. உன்னை காயப்படுத்துகிறவங்களையெல்லாம் உன் வாழ்க்கைக்கு வில்லன்களாக எதிரிகளாக நினைக்காதே. அவங்க உன் வாழ்க்கையில் வந்ததால் நீ பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் இருந்திருப்ப. உன் கண்ணீரை துடைக்கும் சக்தியாக இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். என்னை நம்புனினா நீ யாரையும் தேடி போய் நம்பி எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என் செல்லமே. அமைதியவே உனக்கான அடையாளமாக வச்சுக்கோ. தோல்வியை எல்லாம் உனக்கான பாடமாக வச்சுக்கோ. நீ சரியான பாதையில் செல்லும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயம் எல்லாமே சிறப்பாக நடந்தே தீரும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உலகமே பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக கொண்டு வரப்போகிறேன். எல்லாருக்கும் தேவையான ஆளா, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஆளா, எல்லாருக்கும் முக்கியமான ஆளாக நீ எப்போதுமே இருக்க முடியாது என் செல்லமே. ஒரு கட்டத்தில் உனக்கே கூட அடுத்தவங்களுக்காகவே நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா ஒரு சலிப்பு வந்துடும். அதனால் உனக்கானதை செய்ய பழகு. தேவையில்லாத உறவுகளையும் போலியான பொய்யான பாராட்டுகளையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையில் நீ சாதனை செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டினா வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்ற சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ எந்த பாதையில் போகணும், எப்படி வாழணுங்கிறதையெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். எல்லாருடைய வாழ்க்கையும் பிறப்பிலிருந்தே, பிறந்த நிமிஷத்திலிருந்தே இறப்பை நோக்கி தானே பயணமாகுது. எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அதன் இறப்புக்கான நேரமும் அப்போதே குறிக்கப்பட்டுடும். ஆனால் யார் பயணம் எப்போ முடியும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த வராகியம்மா அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கிறதால தான் சொல்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எல்லாரிடமும் அன்பாக இருக்க பழகு. அப்போது தான் நீ மிகப்பெரிய பொக்கிஷத்தை உன் வாழ்க்கையில் சம்பாதிச்ச நிம்மதி உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு இருக்கிறவங்க எப்போதும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே போல தான் வாழ்க்கையில் எப்போதும் இன்பம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்துடாது. துன்பம் வந்தாலும் அதை தட்டி விட்டுட்டு இன்பத்தை பெற தயாராகு. நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உன் மனசில் கவலைகளை தூண்டிவிடும் சில பேரை சந்திப்பதையும் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் மனிதர்களை பற்றி சிந்திப்பதையும் தவிர்த்து விடு. தேவையில்லாத கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களையும் கெட்டவர்களையும் பற்றி யோசிக்கிறதால
உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா? உனக்கு பிடிச்சவங்க சில நேரங்களில் நீ பேசும்போது நீ பேசுனது போதும்னு உன்னை நிறுத்தும் போதும், உன் குரலை நசுக்கும் போதும், நீ பேசுகிறத மற்றவங்க கிட்ட செயல்படுத்த விடாமல் தடுக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தவங்களுக்கு உன்னையோ நீ பேசுகிற வார்த்தைகளையோ பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அப்புறம் உன்னுடைய அன்பு அங்கே எடுபடாது. நீ என்ன சொன்னாலும் அவங்க அதை தப்பாகவே தான் எடுத்துக்குவாங்க. அப்படி யாராவது என்னைக்காவது நீ சொல்கிறத தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரிய வரும்போது, உன் மேலே தப்பு சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்கன்னு தெரியும் போது அமைதியாக அவங்கள விட்டு விலகி போயிடு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்வேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மற்றவங்களுக்கு நீ தேவைப்பட்டினா ஓடி வந்து உன்னை கண்டுகொள்ளும் இந்த உலகம் அவங்க காரியம் முடிஞ்சவனே தேவையில்லைன்னு உன்னை தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க. இந்த உலகமே தேவைக்காக மட்டுமே இயங்கும் மனிதர்கள் கொண்ட உலகமாயிடுச்சு. அதனால் நீ எப்போதும் எதையும் பெருசாக யோசிக்காதே. உனக்கு பிடிக்காத விஷயங்களோ உன் மனசு விரும்பாத விஷயங்களோ நடக்கும்போது இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை எளிமையாக கடந்து போக தயாராகு. வாழ்க்கையில் சில விஷயங்களை கடப்பது அவ்வளவு சுலபம் அல்லன்னு எனக்கு தெரியும். அப்படி உன்னால் கடந்து வர முடியாத அளவுக்கு உனக்கு மன கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கும் விஷயத்தை எல்லாம் இந்த வராகியம்மா என்கிட்ட சொல்லிட்டு என் பாதத்தில் வச்சிடு. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எது தேவைப்பட்டாலும் அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் நீ வாழ்க்கையில் சந்திக்கிற யாரையும் சாதாரணமாக அற்பமாக சுலபமாக நினச்சிட வேண்டாம். ஏன்னா நீ இன்னைக்கு சுலபமாக சாதாரணமாக அற்பமாக நினைக்கிற மனிதர்கள் நாளைக்கு பட்டம் போல அற்புதமாக பறக்க ஆரம்பிச்சிருவாங்க என் செல்லமே. பட்டம் பறந்து மேலே போகும்போது நீ சற்று நிமிர்ந்து தானே பார்க்க வேண்டியிருக்கும். அதே போல தான் இன்றைக்கி நீ சாதாரணமாக நினச்சி கண்டுக்காமல் விட்ட மனிதர்கள் நாளைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சு மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு உயரும்போது நீயும் அண்ணாந்து பார்க்க வேண்டியிருக்கும். யாரிடமும் தேவையில்லாமல் சண்டைக்கு போகாதே. யாரிடமும் கோவப்படாதே, கத்தாதே. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் பொறுமையாக கையாள கற்றுக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றி காட்டுறேன். சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி போகலன்னு மற்றவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை நீ செயல்படுத்த வேண்டாம். அவங்க சூழ்நிலை மாறிச்சுன்னா அது அவங்க இஷ்டம். நீ எப்போதும் நீயாக உண்மையவே பேசக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த வராகி அம்மா எப்படி என் பிள்ளைகள் தவறு செஞ்சால் மன்னிப்பேனோ அதே போல் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் செய்யும் தவறுகளையும் நீயும் மன்னிக்கும் குணத்தோட தயாள மனம் கொண்ட பிள்ளையாக இரு. உனக்கான வாசக்கதவை திறந்து வச்சு உனக்கான வசந்த காலத்தையும் நான் கொடுத்துட்றேன். பொறுமையும் ஏமாற்றமும் உன் வாழ்க்கையில் எப்போதும் கிடச்சி நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கான நல்வழிகளையும் இந்த வராகி அம்மா காட்ட போகிறேன். தோல்விகள் தொடர்கதையாக இருக்குதே நினச்சி வருத்தப்படாமல் அத்தனையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்க்கை நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். உன்னை மதிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்தில் அவங்க வீட்டு வாசப்படி மண்ணை கூட நீ மிதிக்கக்கூடாது. உன் குணம் பொருந்தாத உனக்கு ஒத்து வராத மனிதர்கள் இருக்கும் இடத்திற்கு நீ விருந்தினராக கூட போகாதே என் செல்லமே. நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உன் துன்பத்தையும் துயரத்தையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய விடாமுயற்சி ஒருபோதும் வீண் போகாது. நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு மாற்றி அமைப்பேன். என்னை நம்பும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட கேட்டீனா நீ செய்கிற முயற்சிக்கும் உன்னுடைய பயிற்சிக்கும் சேர்த்து உனக்கான மிகப்பெரிய பரிசை நான் கொடுத்தே தீருவேன். இந்த உலகத்தில் தோல்விகளே இல்லாத வெற்றி கதைகள்னு எதுவுமே இல்லை. எல்லாரும் தோல்வியை தழுவி தாண்டி வந்து தான் வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீ கீழே விழுந்திருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் துயரத்தில் தோல்வியில் விழுந்திருந்தாலும் உன்னை தூக்கி உயர்த்தி
நீ வெற்றி பெறுவதற்கான விஷயங்களை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். ஓ மேலே எய்தப்பட்ட அம்பை எப்பாடுபட்டாவது திரும்ப அவர்களை நோக்கி எய்தே தீருவேங்கிற எண்ணத்தை முதல்ல கைவிடு. யாரையும் பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. யாரிடமும் கோபப்பட்டு சண்டைக்கு போகாதே. உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்னங்கிறத நீ யாருக்கும் தெரியப்படுத்தாம மலையைப் போல உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. மலையைப் போல உறுதியாக உயரமாக நீ வாழ்க்கையை ஜெயிச்சு எல்லாரையும் அண்ணாந்து பார்க்க வைக்கணும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் உன் நல்லதுக்காக மட்டுமே இந்த வராகி அம்மா செய்வேன். உனக்கு ஆறுதல் சொல்லி உன் மன காயங்கள் அனைத்தையும் அகற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உன்னை சுற்றி யார் இருக்காங்க, உன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கன்னெல்லாம் நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ சோர்ந்து போகாதே என் செல்லமே. பாலைவனம் போல இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை நிச்சயம் அழகான நந்தவனமாக நான் மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் பல மாற்றங்களுக்குள்ளே வந்து நல்ல நல்ல மாற்றங்களாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது, நீ என்னை முழுமையாக நம்பும்போது நல்லதே நடக்கும்.